பக்கத்துல இருக்கிற சவுண்ட குறையணுமா? நம்ம லேண்டு நம்ம வீடு. இன்னைக்கு டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாளைக்கு அது டெவலப்டு ஏரியா ஆயிடும். நான் நீலாங்கரையில இன்னைக்கு விஜய் சார் வீட்டுல தான் வீடு பக்கத்துல தான் என்னுடைய வீடு இருக்கு. ஓகே, நான் வாங்கும்போது 5 கிரவுண்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். எந்த வருஷம் சார்? ஒரு 15-20 இயர்ஸ் பேக். 15 இயர்ஸ் பேக். 5 கிரவுண்டு, ஆமா 10 இயர்ஸ் பேக். 10 இயர்ஸ் பேக் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். நான் வேற கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் வித்து வாங்கினேன். இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 3 கோடி ரூபா. ஓகே, எவ்வளவு அப்ரிஷியேட் ஆயிருக்கு பாருங்க. அப்ப அது ரொம்ப டவுனா இருந்த இடம். ஓகே, அப்ப ஏன் நீ அங்க போய் இடம் வாங்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என் வைஃபே சொன்னா எதுக்கு அங்க போய் வாங்குற அப்படின்னு. சிட்டிலேயே இருந்து பழகினவங்க. வெறும் சவுக்கு தோப்ப தான் இருக்கும். 15 வருஷம் முன்னாடி மேபி மோர் இருக்கிறது எல்லாத்தையும் வித்து வாங்கின அந்த இடத்த. ஓகே, இன்னைக்கான 5 லட்சம் எங்க இருக்கு, 2.5 கோடி எங்க இருக்கு. பெரிய அப்ரிசியேஷன்ல டோட்டலா. ஆமா, இல்ல எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தயவு செய்து டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேடி போய் எடுங்க. இப்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு இது கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஆபீஸ் உத்தண்டிக்கு வந்திருக்கீங்க, ஆனா ஒரு காலத்துல உத்தண்டின்றது ரொம்ப தூர மாதிரி இருந்தது. எஸ் ஆர் நோ? கரெக்ட். அன்னைக்கு ஏன்டா அவ்வளவு தூரத்துல போய் வாங்குறேன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு வாய புழக்கிறாங்க. அவ்வளவு டெவலப்மெண்ட் அந்த இடத்துல, புதுப்பட்டினம்ன்ற இடத்துல. அதனால தூரமா போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க.